மாவட்டத்தில் மலை மாடுகள் குறைந்து வரும் நிலையில் அவற்றின் பாதுகாப்புக்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜெகநாத் மிஸ்ரா உறுதியளித்துள்ளார். தமிழக வெற்றி கழக வேட்பாளராக கம்பம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மலை மாடுகளை வளர்த்து வரும் விவசாயிகளை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மலைப்பகுதிகளில் மேய்ச்சலுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் காரணமாக மாடுகள் உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் ஜல்லிக்கட்டு மற்றும் பாரம்பரிய விவசாய பணிகளுக்காக மலை மாடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கடந்த ஆண்டுகளில் அவற்றின் எண்ணிக்கை கடுமையாக குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பதிலளித்த ஜெகநாத் மிஸ்ரா, தேர்தலில் வெற்றி பெற்றால் வனத்துறையுடன் இணைந்து மலை மாடுகள் மேய்ச்சலுக்கு தேவையான அனுமதிகளை வழங்க நடவடிக்கை எடுத்து அவற்றின் பாதுகாப்பையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்வேன் என்று தெரிவித்தார். என்னுடைய தேர்தல் அறிக்கையில இந்த தேனி மலை மாடுகளை காப்பேன், இழந்த தேனி மலை மாடுகள் உரிமையை மீட்டுக் கொடுப்பேன், திரும்பவும் இந்த தேனி மாவட்டத்தில் லட்சக்கணக்கான தேனி மலை மாடுகள் உருவாகுவதற்காக வழிவகை செய்வோம். இந்த வாக்குறுதி அந்த பகுதி விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.